ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு புது தொகையல். தேவையான பொருட்கள்: ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சின்ன பீஸ் இஞ்சி, கொஞ்சம் புளி, ஒரு தக்காளி, காரக்கேற்ற பச்சை மிளகாவும் வரமிளகா ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா ஸ்பெஷல்? இது பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் இருக்குல்ல, அதோட கதுப்பு தோல் அதை எடுத்து தொகையல். ஸோ நோ வேஸ்டேஜ், ரைட்? நோ வேஸ்டேஜ் குக்கிங் இன்றைக்கி. அதை அந்த கதுப்பு நடுப்புற இருக்கும் இல்லையா, அது அந்த கொட்டையெல்லாம் நறுக்கிக்கோங்க. தோலை கூட மெல்ஸாக நறுக்கிக்கோங்க. இது எல்லாத்தையுமே அழகாக நறுக்கி பக்கத்தில் வச்சுக்கோங்க. இது ஓரளவுக்கு ரொம்ப முத்தின பூசணிக்காய்னா நல்லா இருக்காது, ஓரளவுக்கு இதுவாக இருக்கிற பூசணிக்காய்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் இப்படி நறுக்கி வச்சுன்னா அந்த இது கூட சீட்ஸ் கூட பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு வாணலியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுண்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா நல்லா வறுத்துன்ட்டு பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இந்த பூசணிக்காய் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, நறுக்கி வச்ச பூசணிக்காய், பச்சை மிளகா, தக்காளி, புளி, இஞ்சி போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும். மூடி போட்டு அந்த பூசணிக்காய் தோல் எல்லாம் வேகிற மட்டும் நல்லா மூடி போட்டு வதக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பல்ப்பு வரும். அதுக்கப்புறமா எல்லாத்தையுமா சேர்த்து அரைச்சா சுவையான பூசணிக்காய் தோல் தொகையல் ரெடி. இது சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், இட்லி, தோசை, ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்குமே